ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. பெண் பிள்ளை ரொம்ப அழகாக வாக்கியங்களை பேசின்னு இருக்கா. ராமானுஜர் ஒவ்வொரு வாக்கியத்தையும் கேட்டு அப்படியே ஆனந்திச்சுக்கிறார். அவள் பேசுறது, அவர் பெண் பிள்ளை பேசுகிறத வச்சு இப்போ நம்மளாமும் ஆனந்திச்சுக்கிறோம் ஒவ்வொரு வாக்கியத்தையும் கேட்டு. 22 வாக்கியங்கள் ஆயிடுத்து. சாதாரணமாகவே சொல்லுவா, 21 நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து விடாமல் பண்ணோமோ அதுவே அப்படியே ஹேபிட் ஆகிடும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், 21 நாள் கார்த்தால் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எழுந்துன்னு பாருங்களேன். கண்டினியூஸான ஒரு நாள் கூட பிரேக் விடக்கூடாது. 21 நாள் எழுந்துன்னு பாருங்க 5 மணிக்கு. ஆட்டோமேட்டிக்காக 22வது நாள்லேருந்து நீங்கள் அலாம் வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களோட பாடியோட கிளாக் ஆட்டோமேட்டிக்காக டிக்காகி அப்படியே 5 மணிக்கு நீங்கள் எழுந்துன்றுவேன். அது ஹேபிட்டாக மாறிடும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருக்குது. 21 days is a time for anything to become any practice to become a habit. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ 21 நாள் ராமானுஜரோடையும் பெண் பிள்ளையோடையும் வைத்தமாநிதி பெருமாள் கோவிலில் வாழ்ந்துட்டோம். இப்போ நம்ம we are part of that கோவில், we are part of this satsang which பெண் பிள்ளை is giving to ராமானுஜர், which பெண் பிள்ளை is talking about to ராமானுஜர். ஸோ அந்த மாதிரி நம்மளும் அதில் அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம். ராமானுஜரோட அந்த சிஷ்யர் கோடிகளோட நம்மளாமும் நின்றுருக்கோம். ஸோ அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நேத்தி வாக்கியம் நம்ம பார்த்தோம். 22வது வாக்கியம் எப்படி தேவகியை புகழ்ந்து அவள் எப்படி கிருஷ்ணர், தட் இஸ் பகவானியே அவள் பெத்தெடுத்தா அப்படிங்கிறத பற்றி தான் பெண் பிள்ளை பேசுகிறாள். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே அப்படின்னு. ஸோ இப்போது 23வது வாக்கியம் அம்மாவை பற்றி பேசியாச்சு. இப்போது அப்பாவை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ உடனே அப்படியே தவிர அப்பாவுக்கு. ஏன்னா தேவகி குழந்தை பிறந்த உடனே, கிருஷ்ணர் பிறந்த உடனே அவள் கிருஷ்ணர் பெற்று எடுத்தாச்சு. கிருஷ்ணர் வந்தாச்சு வெளில, அப்படியே அழகாக ஷைனிங்காக கருப்பாக இருக்கார். ஆனால் அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ ஷைனிங்கு. கையில் 4 புஜங்கள் இருக்குது அவருக்கு. சங்கு சக்கரம் கதா பத்மமோட பிறந்திருக்கார். பட்டு பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கார். கௌஸ்துப மணி அணிந்திருக்கார். மயிலிறகு இருக்குது. எல்லாம் இருந்து அப்படியே அழகாக அச்சோடி குழந்தை அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல பார்த்தது தேவகி இல்லையா, முதல்ல பார்த்தது வசுதேவர் தானா. வசுதேவர் பார்க்குறாராம். அப்பா அப்படியே ஆனந்திக்கிறாராம். என்ன குழந்தை, அப்படியே தங்க பிரதமன் தான் இந்த குழந்தை அப்படின்ட்டு அப்படியே ஆனந்திக்கிறாராம் அந்த குழந்தைய பார்த்து. அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ சுருள் முடி இருக்கான். அந்த சுருள் முடியில் நடுவில் ஒரு மயில் இறகு இருக்கான். கண்டத்தில் கௌஸ்துப மணி இருக்கான். காலில் தண்டை சலங்கை எல்லாம் போட்டுண்டு அப்படி பிறந்திருக்கான் அந்த குழந்தை. பகவான் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த குழந்தை. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்குறது வசுதேவர் தானா. வசுதேவர் பார்த்து அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கிறாராம். எடுத்துட்டு அவர் கொஞ்சினதுக்கப்புறம்தான் தேவகியே அந்த குழந்தைய பார்க்குறாளாம். முதல்ல கொஞ்சறதே வசுதேவர் தானா. ஸோ அவர் கையில் எடுத்துட்ட உடனே யூஸ்வலாக நம்மெல்லாம் குழந்தைய கையில் எடுத்துட்டு அப்படியே ரசிப்போம். இவரும் ரசிக்கிறார். ஆனால் இவர் முகம் அப்படியே சுருங்கிறதாம். இந்த புருவெல்லாம் அப்படி சுருக்கிக்கிறாராம். ஏன்னா அவர் மனசில் நினைக்கிறாராம், என்னது இது, இந்த குழந்தை சங்கு சக்கரம் கதா பத்மத்தெல்லாம் கையில் வச்சுண்டு இப்படி ஒரு காட்சி கொடுக்கறதே, இதை கம்சன் பார்த்துட்டான்னா அவ்வளோதானே, இந்த குழந்தையும் நமக்கு இல்லைன்னு ஆயிடுமே, பகவானாச்சே இவன் இந்த பகவானை நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு, என்ன இந்த குழந்தை இதெல்லாம் கையில் வச்சுட்டுருக்கு, இதெல்லாம் மறைச்சிக்கணும்னு சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டு அவர் புருவம் இதுவாக தான். உடனே கிருஷ்ணர் கேட்குறாராம், ஏன்பா ஏன் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாராம். அப்படி கேட்ட உடனே வசுதேவர் சொல்கிறாராம், கண்ணா
நீ வந்து இந்த மாதிரி சங்கு சக்கர கதா பத்மத்தோட நீ இருக்கிறத பார்த்தா கம்சன் உன்னை விட்டே வைக்க மாட்டான். நீ வந்து பிறந்திருக்கிறது கம்சனோட வதத்துக்காக, நீ இந்த மாதிரி காட்சி கொடுக்காத அப்படின்ன உடனே உன்னோட ஆழியெல்லாம் மறைச்சிக்கோ அப்படின்னு. ஆழின்னா அந்த சக்கரத்துக்கு வந்து ஆழின்னு சொல்லுவாள். சீஷோர் அதுக்கெல்லாமும் ஆழின்னு தான் சொல்லுவாள். ஸோ ஆழின்னா அந்த சக்கரம் சங்கு, அதுக்கு வந்து பேர் ஆழி. சீஷோரில் சீஷெல்ஸ் இருக்கும்ல, அது சங்கு எப்படி இருக்கும், சீஷெல்ஸ், அதுக்கு ஆழின்னு சொல்லுவாள். ஸோ அந்த ஆழியை வந்து நீ மறைச்சிக்கோ, இந்த மாதிரி காட்சி கொடுக்காதன்னு உடனே கிருஷ்ணர் வந்து அப்படியே, அப்பா எவ்வளோ அன்பு அக்கறை பாரு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி உடனே அந்த சங்கு சக்கரத்தெல்லாம் கைக்குள்ளே இழுத்துக்கிறாராம். அதனால தான் கிருஷ்ணரோட கை ரேகையே சங்கு சக்கரம்லாம் இருக்கும். அதே மாதிரி கால்லையும் இந்த சங்கு சக்கரத்தோட அச்சு இருக்கும் அவரோட கால்களில். நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்ரூரர் வந்து கிருஷ்ணரை தேடின்னு வரச்சே கீழே வந்து சங்கு சக்கரத்தோட கால் பாதங்கள் தெரிஞ்சுது. அப்போது அவர் அங்க பிரதட்சணம் பண்ணார் இல்லையா, அதுதான் அது கிருஷ்ணர்னு. அந்த மாதிரி அவர் காலில் கையிலெல்லாம் சங்கு சக்கரத்தோட ரேகை இருக்கும். ஏன்னா அவர் சங்கு சக்கரத்தெல்லாம் உள்ளே இழுத்துட்டாராம். அதனால தான் அந்த ரேகை அப்படியே ஃபார்ம் ஆகிடுது. அப்போது உடனே அது மறைச்சிட்ட உடனே வசுதேவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுறதான். அப்பாடா இப்போ தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி வசுதேவருக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கம், ஐயோ குழந்தை இப்படி காட்சி கொடுக்கறதே, இந்த கம்சன் வந்து இப்படி இருக்கானே, அவன் க்ரூரமாக இருக்கானே, அந்த கம்சன் இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணிடக்கூடாதே அப்படின்ற ஒரு ஆதங்கமாக. அதனால் ஆழிமறை அப்படின்னு, ஆழிமறை அப்படின்னா எல்லாத்தையும் மறைச்சிக்கோ, இதெல்லாம் காமிக்காத அப்படின்னு. எப்படி நம்ம பட்டர் பிரான் வந்து பெருமாள் எதிர்க்க இதில் இவர் வந்து வீதி உலா போகிறார், யானை மேலே போகிறச்சே பெருமாள் கருடாழ்வாரில் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்து அவர் அப்படியே ஆந்திக்கிறார்ல பட்டர் பிரானை பார்த்து. அப்போது பட்டர் பிரான் வந்து பயப்படுறார், ஐயோ பெருமாள் இப்படி வீதி உலா வராரே கலியுகத்தில், எல்லாரும் கண்ணு வச்சுட போகிறா அப்படின்னு பயப்படுறாருல. அப்போது பல்லாண்டு பாடுறாருல, அந்த மாதிரி அந்த அதே ஆதங்கம் வசுதேவருக்கு கிருஷ்ணர் பிறந்து இந்த கையிலெல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கிறத பார்த்து அதே ஆதங்கம் வருதான். அதனால் ஆழிமறை அப்படின்னு சொல்கிறாராம். அந்த குழந்தையும் அதை புரிஞ்சுண்டு அழகாக எல்லாத்தையும் கைக்குள்ளே இழுத்துன்னு மறைச்சிக்கிறது. இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை பிடிச்சிக்கிறா. இந்த மாதிரியான பெருமாள்கிட்ட ஒரு ஆதங்கம் எனக்கு இல்லையே சுவாமி, அடியாள் வந்து மொசல் புழுக்க சுவாமி, பரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரியும் வைத்தமாநிதி பெருமாள் வந்து பரபிரம்மம்னு. அண்ட் வைத்தமாநிதி பெருமாளுக்கு நான் வந்து ஒரு நாள் திருஷ்டி சுற்றி போடலாம். எல்லாரும் வந்து எத்தனை பக்தர் கோடிகள் வந்து பார்க்குறா, பெருமாளை வந்து ரசிக்கிறா, அவர் போட்டிருக்கிற மாலையை ரசிக்கிறா, அவருக்கு பண்ணியிருக்கிற அலங்காரத்தை அப்படியே எல்லாரும் உன்னிப்பாக கவனித்து அப்படியே ஆனந்தத்தோடு பார்க்குறா. யாராவது பெருமாளுக்கு கண்ணு வச்சுடுவா, அந்த பெருமாளுக்கு வந்து கண்ணு படக்கூடாது, திருஷ்டி கண்ணு படக்கூடாதுன்ட்டு நான் ஒரு நாளாவது ஒரு திருஷ்டி சுற்றி போட்டிருக்கேனா? இல்லையே. அடியாள் வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை சுவாமி. அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா, இந்த மாதிரி நான் பக்தி பண்ணியிருந்தேன்னா நான் ஏன் இந்த ஊரை விட்டு போகிறேன்? அந்த மாதிரிலாம் பண்ணலையே சுவாமி, அதனால நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜருக்கு அப்படியே ஆச்சரியம் பெண் பிள்ளை பேசுகிறத கேட்டு. ஏன்னா அவர் லக்ஷ்மணனா ராமர் காலத்தில், பலராமனா இப்போ வந்து கிருஷ்ணர் பிறந்த உடனே இங்கே எப்படி கிருஷ்ணர் பிறந்தாரோ அங்கே பலராமன் பிறந்து, கிருஷ்ணர் பிறந்ததை பலராமன் பார்க்குறாராம். ஓஹோ நம்ம தம்பி பிறந்துட்டான் அப்படின்னு பார்க்குறாராம். ஸோ அந்த மாதிரி ஆனந்திச்சு, ப்ளஸ் வசுதேவர் வந்து ஆழிமறை அப்படின்னு சொன்ன விஷயத்த இந்த குழந்தை கேட்டு எல்லாத்தையும் மறைச்சிக்கிறது இல்லை, இதெல்லாம் அங்கே சாக்ஷாத் நின்றுண்டு பார்க்கக்கூடியவர் பலராமன். அங்கேருந்து இல்லை, அங்கே வர்ச்சுவலாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த பலராமனாகிய இந்த ராமானுஜம். அதனால் ராமானுஜர் இதெல்லாம் பார்த்ததுனால அவருக்கு எல்லாம் தெரியும். அழகாக பெண் பிள்ளை பாரு என்ன விஷயத்தை பிடிக்கிறா பாரு, என்ன மாதிரி ஒரு சாராம்சம் இது. அந்த குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் கம்சனால் வந்துடக்கூடாதுன்ற அந்த கன்சர்ன், அந்த ஆதங்கம், அதை வந்து எவ்வளோ அழகாக சொல்லிட்டா பாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாராம்.
ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.